அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். டாக்டர் எவ்டட் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பூக்களை ஆராய்ச்சி பண்ணி மனித மனங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், மனித மனங்கள் என்ன மாதிரி யோசிக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவர் சொன்னது என்னன்னா, மனிதர்களுடைய வியாதிக்கு முக்கியமான காரணம் மனம். மனதை சீர்படுத்தினால் உடல் சீர்மை அடையும் அப்படின்றத உணர்ந்து அவர் கண்டுபிடித்த ஒரு எளிய மருத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய 23வது மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய ஆலிவ் மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலிவ் தன்மை சோர்வு, களைப்பு, அதாவது உடல் சோர்வு, அதிக உழைப்பினால் வரும் சோர்வு, களைப்பு, இதற்கு ஒரு டானிக் போல பயன்படக்கூடியதான் இந்த ஆலிவ் தன்மையாளர்கள் உடல் சோர்வு, அதிக உழைப்பினால் வரக்கூடிய களைப்பு, இதுதான் அதனுடைய தன்மையாளர்கள். அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிக உடல் உழைப்பிற்கு பிறகு வரக்கூடிய சோர்வு, வேலை ஆரம்பித்த சிறிது நேரத்துக்கு பிறகு வரக்கூடிய சோர்வு, இடையில தேவைப்படக்கூடிய ஒரு ஓய்வு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஆலிவ் வகையை சார்ந்தவர்கள் சொல்லலாம். அதாவது இனிமேல் முயற்சி செய்ய சக்தி இல்லை என்று கருதி உடலாலும் உள்ளத்தாலும் வலிமையற்று தளர்ந்து போய் கிடப்பவர்களுக்கு இந்த ஆலிவ்ன்ற மருந்து ஒரு ஏற்ற மருந்தா இருக்கும். இவங்க என்னன்னா, கொஞ்ச நேரம் உழைப்பாங்க, அதுக்கப்புறம் உடனே சோர்வு அடைஞ்சிருவாங்க. இதனால் ஏற்படக்கூடிய களைப்புக்கு போக்கக்கூடியதான் இந்த ஆலிவ் அப்படின்ற மலர் மருந்து. அதாவது ஒரு கொஞ்ச நேரத்துலேயே சோர்ந்து போய் என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தளர்ந்து போகக்கூடியவர்களுக்கு இந்த மருந்து கொடுக்கும்போது ஒரு நல்ல எஃபெக்டிவாக வேலை செஞ்சு அவங்க நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. பயன்படுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதிக நேரம் சில குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு மட்டும் வேலை தரக்கூடியவர்கள். இப்போ ஓட்டப்பந்தய வீரர், ஒரு தொழிலாளர்கள், ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்க, ஒரு தையல் மிஷினில் தைலிங் பண்ணுறவங்க, துணி தைக்கிறவங்க, ஒரு வீட்டு வேலையை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பர்டிகுலர் பகுதி வலிக்கும். அதனால சோர்ந்து போவாங்க. அவங்களுக்கு இது ஒரு டானிக்காக வேலை செய்யும். ஆலிவ்ன்ற மருந்து ஒரு டானிக்காக வேலை செய்யும். இவங்க வெளிப்படுத்தும் விதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னால் முடியவில்லை, டயர்டாக இருக்கிறது, சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்த பின் நான் வேலை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ஆலிவ் வகை சார்ந்தவர்கள். இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஆலிவ் டைப்பை சேர்ந்தவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு இந்த ஆலிவ் மருந்து ஒரு டானிக்காக, ஒரு எனர்ஜி டானிக்காக இருக்கும். அதாவது சிறிது நேரம் வேலை செய்தாலும் களைத்து விடுவார்கள், அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இவர்கள் எடுத்த பணியை உடனே முடிக்காமல் இடையில ஓய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யக்குள்ள இருப்பாங்க. உடலாலும் மனதாலும் பலவீனம் குன்றிகளாக இருப்பார்கள். மாணவர்கள், வீட்டில் கடுமையாக உழைக்கக்கூடிய பெண்கள், உடற்பயிற்சி செய்வோர், நீண்ட நேரம் உழைப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தையல் வேலை செய்பவர், அச்சு திருத்தம் செய்வோருக்கு, வரும் கண்வலி, ஓட்டப்பந்தயம், சைக்கிள் ரேஸ் போன்றவர்களுக்கு வரக்கூடிய வலி, பளு தூக்குறாங்க பார்த்தீங்களா, வெயிட் தூக்குறாங்க பார்த்தீங்களா, லிஃப்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய வலி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆலிவ்ன்ற மருந்து ஒரு நல்ல மருந்து. ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகள்னால் ஏற்படக்கூடிய மனசோர்வு, உடல் சோர்வுக்கு இந்த ஆலிவ்ன்ற மருந்து இந்த ஆலிவ்ன்ற மலர் மருந்து எடுத்துக்கும் போது அவங்க அந்த சோர்வு நீங்கி ஒரு நல்ல ஒரு பிரிஸ்காக வேலை செய்யக்கூடியதாக இருப்பாங்க. அதே மாதிரி அதிக உழைக்கிறதுனால அவங்க நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப கை காலெலாம் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் அந்த ஆலிவ்ன்ற மருந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு
இந்த ஆலிவ்ன்ற மருந்து வந்து அவங்களுக்கு அந்த பெயின் கில்லராக வேலை செய்யும். ஸோ இந்த மருந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து அவருடைய ஆலோசனை பேரில் வந்து நீங்கள் அந்த மருந்தை எடுத்துக்கலாம். ஸோ மிக்க நன்றி. தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் இயற்கை ஆர்வலர், உங்கள் வினோ. நன்றி, வணக்கம்.